கொரோனா வந்த போது 50 சாமியையும் வீட்டுக்குள்ளே போட்டு கோயிலுக்குள்ளே போட்டு பூட்டி விட்டோம். நம்ம போய் ஒளிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லை, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த கொரோனா வந்திருக்கிற போது ஏதாவது ஒரு சாமி வெளியே வந்து ஊருக்குள்ளே வந்து ஒருவரும் பயப்படாதீங்க, என்னுடைய பிள்ளைகடா நீங்கள் எதுக்குடா இருக்கீங்க இப்படி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு எத்தனை சாமியை நம்ம கும்பிட்டோம், எத்தனை சாமியை கும்பிட்டோம். ஏதாவது ஒரு சாமி என் வீட்டுக்கு வரலையா, உங்க வீட்டுக்கு வந்திருந்தா சொல்லுங்க. நம்ம தான் ஏன் போறோம், போய் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு என்னென்னமோ செய்கிறோம், விழுகிறோம், அழுகிறோம், தொழுகிறோம். என்ன செய்யறது? ஏன்னா நம்ம செஞ்சிருக்கிறது 50 பேரை நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். மனசுக்குள்ள நமக்கு அது அந்த மட்டுக்கு நம்ம கெட்டிக்காரன், நம்ம நல்லவங்க இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது பாருங்க, அதுவே பெரிய காரியம். அது தெரிகிற அளவுக்கு இருக்கிறதே பெரிய காரியம். அது ஒரு பெருசு இல்லைங்க. நான் போய் விழியா அந்நியா செஞ்சிட்டான், என்ன அது எழுதிய அப்படின்னு மாதிரியா புரட்டுத்தனமா போயிடாம ஒரு எல்லைக்கு வந்த ஒரு பாடு, நான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யாருன்னு சொல்லி கேட்டு இறைவனை நோக்கி கேட்கிறோம் பார்த்தீங்களா, அது சிலருக்கு வாய்க்குது. அது ஆனால் நம்ம சாமி என்ன செய்யுதுன்னா ஒரு சாமியும் வரமாட்டேங்குது. நாங்கள்லாம் கிறிஸ்தவ கோயிலில் போய் உங்களுடைய ராஜ்யம் வருவதாகன்றோம். இன்னைக்கு நேரத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் சின்ன பிள்ளையிலிருந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கேயா உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. ஆனால் அவர் சொல்லிட்டாரு, உங்கள் கையில் இருக்கிற துப்பாக்கிகளை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குடா, ஏன்னா அதை நான் செய்யலையில, அவரா கொடுத்தாரு. நம்ம சாமி கையில் இங்கே ஈட்டியும் கம்பும் கத்தலாவும் இருக்கு, அவங்க மேலே வச்சிருக்கக்கூடியதை பார்த்தா துப்பாக்கியை வச்சிருக்கான். துப்பாக்கி மட்டுமா இருக்கு, இப்போ விண்வெளியிலிருந்து தாக்குறாங்க. இந்த காசா போற பாருங்க, எங்கிருந்து எங்கே அடிக்கிறான், அங்கே இதில் பாருங்க சோவியத்தும் உக்ரைனும் போடுறது, ரஷ்யாவும் உக்ரைனும் எங்கிருந்து எங்கே தாக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால சாமி வருமா? சாமி வந்த மாதிரி நம்ம பையன் ஆடிக்கிட்டே போறான். கேட்டா திடீர்னு நம்ம வீட்டு பொம்பளை அப்படின்னா நமக்கும் உடனே ஒரு மஞ்சள் தண்ணியை தெளிச்சு வந்துருச்சு அப்படின்றோம். அவ்வளோதானே. அப்போ நமக்கு என்ன செய்ய முடியும்னா விவரம் இல்லைன்னு தெரியுது. எனக்கு அந்த வருத்தம் உண்டையா. கொரோனா நம்ம பிள்ளைகளை போகிற 2 வருஷம் 3 வருஷத்துக்கு படிக்க விடாமக்கி பிடிச்சல, எனக்கு அந்த வருத்தம் உண்டு. ஒரு சாமியும் வரலையே, ஒரு சாமியாவது வந்து நம்ம வீட்டு கதவெல்லாம் திறந்து விட்டு ஏன்டா உள்ள இருக்கீங்க, வாங்கடா வெளியே, என்னடா என்னையே வேற பூட்டி போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்க கூடுமே அப்படின்னு. சரி, எப்படி நடக்குதோ பார்ப்போம். சரி, ஆக இப்படிப்பட்ட நெருக்கடிகளில் நாம் பல்வேறு புத்தகங்கள் படிக்க வேண்டியிருக்கு. இந்த புத்தக திருவிழாவுக்கு வர்றதற்கே அதான் கோயிலுக்கு போன போது அங்கே பார்த்துக்கிட்டோம், அந்த சாமியை தெரிஞ்சுக்கிடுச்சு. அதனால் நம்ம இப்படி பார்க்குறோம், சரி இருக்கட்டும் அந்த சாமி, இந்த சாமிகளையும் பார்ப்போம் அப்படின்னு. இது புத்தக திருவிழா இருக்கு பாருங்க, இது புதுமை திருவிழா, அறிவு திருவிழா. இது ஒரு அறிவு திருக்கோயில். வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார், அறிவு திருக்கோயில் வாங்க, இது அறிவு திருக்கோயில். இது அதனால் இங்கே வந்து பார்க்குற போது யாரையெல்லாம் பார்க்குறோம், நம்ம ஒரு சாமி புத்தகங்களை பார்க்குறோம், என்னென்ன உலகத்தில் என்னென்ன சமயங்கள் இருக்கோ அத்தனை சமயங்களின் புத்தகங்களையும் பார்க்கிறோம். ஒரு சமயம் 2 சமயமா, எத்தனை கலைகள் இருக்கோ 1000 கலைகள் 64னா, எத்தனை கலைகள். நம்ம ஊர் கிழவி கண்டுபிடிச்சது 64.
இன்னைக்கு கலைகள்லாம் பார்த்தா எவ்வளவா பெருகி போயிருக்கு. கலைகள் அறிவியலாம் சொல்லி மாடாது. இப்ப இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்தோம் பாருங்க. அதில் கிளம்பி சொல்லிட்டா கட்டுறது கையும் நவலான்ட்டா. அங்கே நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்? நான் படித்த படிப்பு தான் இப்போ ஒன்றும் உபயோகம் இல்லை. நான் படித்த என் புத்தகம், எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த புத்தகத்தை இப்போ திரும்பி பார்க்குறேன். எங்கள் பையன் இப்போ இருக்கிற சின்ன பையன் அப்படி ஒரு பார்வை பார்த்து, இதை தான் படித்தீங்களா, பேசாதீங்க. எங்கள் புஸ்தகத்தை பார்த்தீங்களா, அவன் இப்படி வச்சிருக்கான். எங்களுக்கு புஸ்தகம் இதுக்கு மேலே இருந்தது இல்லையா. கல்லூரிக்கு போன போது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அது காசு போட்டு வாங்க முடியல, அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு இந்த பயலுக்கு வச்சிருக்கிற புத்தகத்தை பார்த்தோம்னா ஒரு தலையணை மாதிரி வச்சிருக்கான். ஒரு புத்தகம் மேத்ஸ்ன்னு சொல்றான், அதை பார்க்கவே நமக்கு பயமா இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு புத்தகம் வைக்கிறான். நேற்று இருந்தவனை விட இன்றைக்கு இருக்கிறவன் புதிய 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 வளர்ச்சி. நேற்று நான் என்னவா இருந்தனோ என்னமோ அன்னைக்கு ஒரு டிகிரி கொடுத்தா அன்னைக்கு என்கிட்ட கையில் படிச்சுக்கிட்டாங்க. இவர் ஒரு வாத்தியார் கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அறிவையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதிகளையும் வாய்ப்பையும் பார்க்கும்போது அவ்வளவு வளர்ந்துருக்கு. அப்படி ஒரு உலகம் வந்துருச்சு. அதில் இங்கே இங்கே பூரா முழுக்க முழுக்க நம்ம கோவிலுக்கு போனால் நம்ம சாமிகள் பேசலை. இங்கே வந்தோம்னா அறிஞர்கள் பேசுகிறாங்க. அந்த அறிஞர்களுடைய புத்தகத்தை வாங்கி திறந்த உடனே அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க யாரோடு பேச விரும்புகிறீர்கள் என்பது உங்களுடைய சாய்ஸ். நீங்க விரும்புறது யாரோடு நான் பேசணும் அப்படின்னா பார்த்து வாங்கி பார்க்கலாம். எல்லா சமயங்களையும் எடுத்து பார்க்கிறோம். எல்லா நூல்களையும் படிக்கணும். ஆசைதான் சார், காசு இல்லை, வாங்கிட்டு போனால் வீட்டில் பத்திரமா வைக்கிறதுக்கு வழி இல்லை, இப்படிலாம் சொல்றதெல்லாம் கொஞ்சம் அதிகபட்சம். வாசிக்கணும், படிக்கணும். சாம்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும்னா ஒரு அறிஞன், நான் சாகிற போது கூட தமிழை படித்து சாகணும்னா. கார்ல் மார்க்ஸ் ஒரு அறிஞன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே புறப்பட்டான் பரலோகத்துக்கு. அவன் ஈசி சேரில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படியே போனவன் தான், முடிஞ்சு போச்சு கதை. இப்போ அந்த மாதிரி படிக்கணும். படி படி படி. பாரதிதாசன் சொல்லுவார், விடாம படி. பெண் குழந்தைகளுக்கெல்லாம் அப்படி சொல்றாரு. அப்ப அப்படி படிக்கிறதுக்கு இடம் தரக்கூடியது இந்த அறிவு திருக்கோயிலாக இருக்கக்கூடிய புத்தக திருவிழா. அந்த திருவிழாவை எடுத்து செய்வதற்கு இடர்பாடு எத்தனை இருந்தாலும் அதை தள்ளி வைத்து விட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் அவர்களுடைய உழைப்பிற்கு பலன் தருகிறார் போல் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து வருகிற பெரியவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் திரும்பவும் கூறிக்கொள்ளுகிறேன். இந்த சூழல்ல இன்றைக்கு நாம ஒரு வினாவை எழுப்பியிருக்கிறாங்க. வாழ்க்கையில் உயர்வு பெறணும், வாஸ்தவம் தானே. நேற்று இருந்த மாதிரியே இன்னைக்கு இருந்துக்கிறப்படாது. பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் பிள்ளைய பள்ளிக்கு வைக்க சேர்க்கிறோம். சேர்த்து 2 நாளுக்குள்ளே அந்த பையன் வரும்போதே அம்மா அவன் சில பேர் என்ன செய்யறான், சிலேட்டை இப்படியே தூக்கிட்டே வர்றான். ஏன் மார்க் வாங்கியிருக்கான், அவன் டீச்சரு 100க்கு 100 அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில பேர் என்ன செய்வானா சுத்தமாக அழிச்சிட்டு கொண்டாடுற முட்டை வாங்கியிருக்கான். அப்படி வர்றதை பார்த்த உடனே வீட்டில் கேட்பாங்க, என்னடா சொல்லி கொடுத்தாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க, நல்ல டீச்சர் இருந்துச்சு, அருமையான டீச்சர், நல்லா சொல்லி தர்றாங்க. அப்போ என்ன ஆகுது, நமக்கு என் பிள்ளை பழைச்சிக்கணும், இவன் உயர்வு பெற போகிறான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். சில பிள்ளைங்க டீச்சர் வரல, வந்தாங்க
வந்தாங்க. வாத்தியார் கூட பேசிக்கிட்டே இருந்தாங்க, எங்கள் கூட பேசவே இல்லை. அப்படின்னா வில்லங்கத்தை ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். அந்த பிள்ளைய பார்க்குறோம், அவனும் படிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ படித்து உயர்வு பெறுவதற்கு பாருங்க, படித்தா ஒரு பட்டம் வாங்கலாம், தொழில் நுழையலாம், அயல்நாடுகளுக்கு போகலாம். இங்கே எத்தனை அப்போ உயர்வு பெறணும் இல்லையா? எப்படியாவது உயர்வு பெறணும், தொழில் உயர்வு பண்ணணும், கல்வியில் உயர்வு பெறணும், வாழ்க்கையில் உயர்வு பெறணும். எல்லாவற்றிலும் மேலே 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 பற 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 அப்படின்னு பாரதி சொல்லுவான். பற 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 அப்படின்வான். அது மாதிரி நாம் உயர்வு பெறணும். அப்படி உயர்வு பெறதுக்கு எது தேவை? சுருக்கமாக எடுத்துக்கிட்டாங்க, எது தேவை? ஒரு பகுதி சொல்கிறாங்க கல்வி தாங்க அப்படின்றாங்க. படிப்பு தான், அது இருந்தால் உயர்வு பெற்றுடலாம், முன்னுக்கு போயிடலாம்ன்றாங்க. இருக்கட்டுமையா, படிக்கிறதுனா லேசாவாக இருக்குது? சும்மா உனக்கு சொல்லித்தர்றாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போய் காசு கொடுத்தா தான் எனக்கு படிக்க சொல்லித்தர்றாங்க. அந்த காலத்தில் 1900 இல்லை, ஆமாம், 1887 1987 பாரதியார் அவர் பாடுறாரு. அதில் அவருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும் அப்படின்னா பணம் வேண்டியிருக்கு, காசு வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் காசு கொடுத்தா தான் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கலாம், சும்மா கிடையாது. இப்போ தான் என்ன, பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா, நம்ம தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா என்ன செய்யறோம்? கட்டியாகணும்ல, ஃபீஸ் கட்டணும். பாரதியார் காலத்தில் அன்றைக்கி ரொம்ப குறைச்ச காசு தான். இப்போ நான் படிக்கிற போது எல்லாமே ஒரு டேர்ம் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை 2 ரூபா. நான் படித்த காலத்தில் எங்கள் அம்மா அதுக்கு ஏரியாவாக கடை வாங்கியிருக்கு. வீடு கூட பிச்சை எடுக்கலை, அவ்வளோதான். எத்தனை வீட்டில் கடை வாங்கியிருக்குன்னு எனக்கு தெரியும், ஞாபகத்தில் இருக்குது, இன்னைக்கு நினைவு இருக்குது. அப்போ அந்த மாதிரி காசு வாங்கணும். என் காலத்திலேயே காசு வேணும்ல, படிக்கலாம் சரி சார், அதுக்கு பணம் வேணும்ல. அப்படின்னா ஒரு பிரிவு என்ன செய்றாங்க, நீங்கள் தானே செல்வம், இது கல்வி, நீங்கள் கல்வியா? அதான் அந்த பக்கம், இந்த பக்கம் கல்வி, இந்த பக்கம் செல்வம். காசு வேணும், இவ்வளோதான். இது படிப்பு வேணும்னு நிற்கிறாங்க இந்த பக்கத்தில், இந்த பக்கத்தில் பணம் வேணும்னு நிற்கிறாங்க. நமக்கு வழங்குற மாதிரி பேசுவோம், கல்வியா செல்வமான. படிப்பு வேணும். இந்த அணியில் பேசுகிறவர்களில் அவர் முனைவர் அன்புநாதன், அவர் என்னுடைய பிள்ளை, என்கிட்ட படித்த பிள்ளை, படிச்சுட்டு இன்னும் எனக்கு மரியாதை கொடுக்குறாரு. ஏன்னா இப்போல்லாம் பிடிச்ச பிள்ளைகள்லாம் கண்டா அப்படி ஒரு பார்வை பார்த்து, இவன் தான் என்னை கெடுத்த வேண்டான், அப்படியே சந்துக்குள்ளே புகுந்து இவன் மூஞ்சில் முடிச்சுக்கிட்டு அப்படி போயிடுறான். ஆனால் அவர் இன்னைக்கு அன்று என்னைக்கு என்ன மரியாதை கொடுத்துருந்தாரோ அந்த மரியாதையை கொடுக்குறாரு. அது நான் செய்த தவம் அப்படின்னு வச்சுக்கிட்டணும். அப்படியே அவர் நல்லா பேசுவார். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு பொழுதுபோக்காக மருத்துவமும் பார்க்குறாரு. நாங்கள்லாம் அவர்கிட்ட தான் போய் மருந்து எடுத்துக்கிறோம். நம்ம இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறதுக்கு காரணங்களில் அவர் ஒரு காரணம். நல்ல மருத்துவர், மதுரையில். அவரோடு சேர்ந்து பேசுறதுக்கு நம்ம கவிதா ஜவஹர், திருமதி கவிதா ஜவஹர், நல்ல பேச்சாளர்,
வளர்ந்து வருகிற பேச்சாளர். அதில் உலகங்கள் சுற்றி சுற்றி வர்றாங்க அவங்க. ஆக அவங்க இந்த ரெண்டு பேர் தானே, இருவரும் இந்த அணியில் இருக்காங்க. என்னது படிப்பு தான் அப்படின்னு. இந்த பக்கத்தில் செல்லாது பணம் தான். அது இந்த பக்கத்தில் பேசுறது இருக்காங்களே முனைவர் நம்ம ரேவதி அம்மா, அவங்க ஒரு கல்லூரியில் துணை முதல்வர், மதுரை செந்தமிழ் கல்லூரியில். அவங்க நல்ல பேச்சாளர். அவங்களும் அங்கே சுற்றி வர்றாங்க. ஒரு பேச்சாளர்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. இது இந்த காலம் அதை ஏற்படுத்தி கொடுத்தது 1950களுக்கு பிறகு சில இயக்கங்கள் இங்கே வந்துச்சு. 50களுக்கு பிறகு எனக்கு கூட கொஞ்சம் கூட சொல்லலாம், தமிழ்நாட்டில் சில இயக்கங்கள், அந்த இயக்கங்களால் தான் தமிழ் வளர்ந்தது, நிமிர்ந்தது. அவங்க சாதாரண தெருவோரத்து மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி இந்த நாட்டுக்குள்ள ஒரு உயர்வு வர வேண்டும். அதனால அவங்க போட்டாங்கன்னா பேரையே முன்னேற்றம் அப்படின்னு வச்சாங்க. முன்னேற்றம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இப்போ முன்னேற்றம்னா என்ன? உயர்வு தானே முன்னேற்றம். அன்னைக்கு முன்னேற்றம்னு சொல்லலாம் நினைக்கிறேன். அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு இங்கே தலையெடுத்தது. ஏன்னா அவர் தான் முதல்ல அந்த முன்னேற்றம் அப்படின்றத கொண்டு வர்றாரு. அப்புறம் அப்படியே வளருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த கட்சி எடுத்தாலும் இந்த முன்னேற்றம்ன்ற ஒட்டு இருக்கும். இப்போ இதன் மூலமாக ஒரு உயர்வு கொண்டு வர்றதுக்கு அந்த மாதிரி கொண்டு வரணும். அப்படின்னா பணம் வேணும், காசு வேணும். இந்த பக்கம் ரேவதி அம்மா அவரோட பேசுறதுக்கு ரொம்ப மும்பரமா நிற்கிற ஆளு நம்ம ராஜா. ஏன்னா தெளிவா சொல்லிடுவார் என்ன வேணும், விளங்குற மாதிரி சிரிக்க சிரிக்க சொல்லி உள்ள சொருகிடுவார். அதான விஷயம். ஒரு செய்தியை சொல்லும் போது நமக்கு இந்த கேட்டு கிருகிருத்து போய் நிற்கிற நிலையில சபக்குன்னு கருத்தை சொல்லிடுவார். அதனால அவரு என்ன செய்யறாரு, உலகம் பூரா சுத்தி வர்றாரு. இப்ப ஓய்வுல வந்து சேர்ந்திருக்காரு. இங்க இப்பதான் அண்மையில் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்காரு. அப்படின்னா பார்த்துக்கங்களேன். ஆனா இவ்வளவு சுத்தின மனுஷன் போய் சொல்லுவாரா? தெளிவா சொல்றாரு. துட்டு வேணும், பூவா வேணும், என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றாரு அவர். நமக்கு நெருக்கடியா தான் இருக்கு. பைய அப்படி தட்டி பார்க்கிறோம். ஆமா தானே வேணும். ஜூன் மாதம் திறந்த உடனே பைய சொல்றான், இப்ப புஸ்தகம் வாங்கணும், ஃபீஸ் கட்டணும், எல்லாம் சோழியெல்லாம் நிறையா இருக்குன்றான். உடனே நம்ம என்ன செய்யறோம்? எதுக்குடா நான் அழுவேன்? அவன் சொல்றோம்ல, எதுக்குடா நான் அழுவேன்? உங்க ஆட்டம் ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நிஜம் இல்லை. அவருக்கு அதை சொல்றதுல ஒரு மன நிறைவு, தன்னுடைய வருத்தத்தை அப்படி தீர்த்துக்கிறாரு. அப்ப காசு வேண்டி இருக்குல்ல. அதனால இந்த பக்கம் பணத்து கட்சி நிற்கிது. இந்த பட்டிமன்றம் உலக மொழிகளிலேயே தமிழ்ல தான் இருக்கு. அதனால எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அவங்க நம்முடைய சகோதர மாவட்டம் தான், மாநிலம் தான், கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது புதுமையாக கேட்டிருப்பாங்க எங்கேயாவது. ஆனாலும் என்ன போட்டுக்கிட்டு இங்கிட்டு ஒன்று சொல்கிறாங்க, அங்கிட்டு ஒன்று சொல்கிறாங்க, ஒரு முடிவு இல்லாமல் கத்துறாங்க என்னத்துக்கு அப்படின்னு. ஏன்னா கருத்தரங்குகளில் வளர்ந்தவங்க. ஒரு ஐஏஎஸ் படிக்கிறதுனா எளிதான காரியமா?
அவ்வளோ தூரத்துக்கு படிச்சிருக்காங்க. படித்தவங்க இதுக்கு அதான் தெரியுதுல்ல, அதான் தெரியுதுல்லன்னா, ஆனால் சொல்ல மாட்டாங்க என்ன தெரியுதுன்னு, எது வேணும்னு சொல்ல மாட்டாங்க. இப்போதைக்கு சொன்னால் முடிவாகி போயிடும். ஆனால் அவங்க இருந்து கேட்கலாம்னு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்களே, அதற்காக கூடுதலாக ஒரு நன்றி. ஏன்னா அவங்கள ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம் இருக்கு. அதுக்கடையில் உட்காந்து கேட்குறாங்க, அவங்க நேரத்தை செலவிடுறாங்கன்னா பெரிய காரியம். அதனால் முறையான வாழ்த்து வணக்கங்களோடு கூட இப்போது இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. அதனால் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில், தனி மனித வாழ்க்கையில், ஏன்னா சமுதாய வாழ்க்கை இருக்குது, ரெண்டு இருக்குது. நம்ம ஒரு தனி மனிதனை வச்சுக்கிடுவோம். தனி மனித வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு பெரிதும் தேவை. இப்போனா ரெண்டும் தேவை, அதை ஒத்துக்கிட்டோம். அதனால தான் பெரிதும் அப்படின்னு போடுறோம். தேவை எது? கல்வியா செல்வமா? இனி அவர்கள் நீங்கள் அவர்களை உங்கள் முன்னாடி இறக்கி விடுறேன். உங்களுடைய தீர்ப்பை பிறகு நான் வாங்கிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது வாழ்க்கையில் உயர்வு பெற பெரிதும் தேவை கல்வியே என்ற அணி தொடங்குகிறது. முனைவர் அன்புநாதன் அவர்கள் இப்போது தொடர்கிறார். என்னுடைய ஆசிரியரும் தமிழ் அறிஞரும் பத்மஸ்ரீ விருதாளருமான ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். ஐயா சொன்னது போல மாவட்ட ஆட்சியர் இந்த புத்தக திருவிழாவிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக அமர்ந்திருக்கின்றார். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஒவ்வொரு ஆண்டும் திறம்பட இந்த புத்தக திருவிழா நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாக அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறை, நூலக அமைப்புகள், பப்பாசி, ஆகிய அனைத்து அமைப்புகளையும் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்திய விடுதலையில் பல போராளிகள் இருந்திருக்கின்றார்கள். அதில் முதல் ஒரு பெண் விடுதலை போராளி என்றால் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரியான வீரமங்கை வேலு நாச்சியார். அந்த மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நடுவர் அவர்களே, அரசியல்ல இந்த கட்சி விட்டு கட்சி மாறினாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு தடை செய்வதற்கு சட்டம்லாம் இருக்கு. ஆனா இப்ப பட்டிமன்றத்தில் இப்படி அணி விட்டு அணி தாவுறாங்க. அதுக்கு நம்ம ஒரு கட்டாயமா ஒரு சட்டம் போடணும். அதாவது பிறப்புரிமை இருந்தாலும் படிப்பினால் உயர்ந்த ரெண்டு பேர் அந்த பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு செல்வம்னு பேசுறதுக்கு வந்திருக்காங்க. ஒருத்தர் கல்லூரியில துணை முதல்வரா இருக்காங்க. ஆமா, அவங்க முழுவதுமாக கல்வியை தான் அங்க போதிக்கிறாங்க. ஏன்னா மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு கல்வி வேணும்னு அங்க பேசிட்டு இங்க வந்து செல்வம்ன்றாங்க. அவங்க சம்பளத்தை நம்பி இருக்கிறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராஜா சார் ஆச்சரியமா இருக்குது. அவர் அந்த பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். கல்வியினாலையும் கல்வி கொடுத்த திறமையினாலையும் நீங்க சொன்னது போல பட்டிமன்றத்தில் மட்டும் இல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்னது மாதிரி சிங்கிளாவே போய் கலக்கிக்கிட்டு இருக்காரு பல இடங்கள்ல போய். அவர் கலக்கிறதுக்கு காரணம் அவருடைய கல்வியும் அதனால் வளர்த்து கொண்ட திறமையும் தானே தவிர சூப்பர் ஸ்டாருடைய மாமனாராக படத்தில் நடித்தது காரணம் இல்லை. அது இல்லவே இல்லை.
பணமும் இல்லை. ஆனா அவர் பணத்தை பேங்க்ல போய் உட்காந்துட்டார். எப்படியோ முன்னாடியே ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு அவருக்கு. ஆமா, அதனால அவரு படிச்சு முடிச்சுட்டு அங்க போயிட்டார். வங்கியில இருந்ததுனால அவருக்கு தெரியுது. ஐயா ரொம்ப முன்னாடியே அதிகார பரவல்களை பத்தி ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்கிறார். அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஆல்வின் டஃப்லர் அப்படின்னு ஒருத்தர். சரி, பவர் ஷிஃப்ட்னு ஒரு புத்தகத்தை எழுதுறார். உலகம் தோன்றிய நாளிலிருந்து இருந்து இந்த அதிகாரம் எப்படி பரவி போகின்றது, நகர்ந்து போகின்றது அப்படின்றத பத்தி எழுதுறார். எழுதும் பொழுது அவர் அருமையாக ஆராய்ச்சி நூலது, ஒரு ஃபியூச்சராலஜிஸ்ட். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, முதல்ல மனிதன் தோன்றிய காலத்துல மிருகங்களோடு வேட்டையாட வேண்டி இருந்தது, ஓடி வாழ்வா சாவா போராட்டம். அன்றைக்கு பலம் மட்டுமே முக்கியமாக கருதப்பட்டது. சோ பலசாலிகள் அன்றைக்கு அதிகாரத்தை கையிலே கொஞ்சம் நாட்களில நுணுக்கங்கள் கத்தியால அல்லது ஒரு கூர்மையான ஆயுதத்தால அல்லது எப்படி போய் நேக்கா கல்வி தோன்றிய காலம் அது. இதெல்லாம் கல்விதான். அந்த மாதிரி நுணுக்கமாக வேட்டையாட தெரிந்தவர்கள் கையிலே அதிகாரம் சென்றது, கல்வியின் பக்கம் திரும்பியது. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா நாள்லயும் மிருகங்கள் கிடைப்பதில்லை. இதை புரிஞ்சு சில பேர் சேர்த்து வச்சு மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. பணம் பொருள் சேர தொங்கியது அப்படின்னு சொல்லி அவர் எழுதிட்டு வர்றார். அருமையான ஒரு புத்தகம் அது. அதுல அடிநாதமாக ஒரு விஷயம், அதைத்தான் இங்க சொல்ல விரும்புறேன் நானு. இந்த மாதிரி இனக்குழுக்கள் இடையிலே அல்லது ஒரு சமூகத்திலே, ஒரு நாட்டிலே இந்த மூன்றும் அதிகாரம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் எப்பொழுதெல்லாம் கல்வி ஒரு இனக்குழுவிலோ அல்லது ஒரு நாட்டிலோ அல்லது ஒட்டுமொத்தமாக உலகத்திலோ அதிகாரத்தை கையில் எடுக்கும் பொழுதுதான் உலகத்திலே பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன அப்படின்னு அதுல அருமையாக சொல்கின்றார். இது ஒரு ஆராய்ச்சி புத்தகம். இத ரொம்ப முன்னாடியா இவர் எழுதுறதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஊர்ல சரஸ்வதி சபதத்துல அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஆமா, கல்வியா செல்வமா வீரமான அன்னைக்கே பேசிட்டாங்க. அது போக நம்ம முன்னோர்கள் ரொம்ப தீர்க்கமாக யோசிச்சு ஒன்றொன்றுமே முக்கியம். அதான் அதுல ஒன்னொன்றுக்கும் முதல்ல சரஸ்வதியை வச்சாங்க. அது கல்வியின் கடவுள். அப்புறம் லட்சுமி, இரண்டாவதா லட்சுமி, மூணாவது வீரலட்சுமி அப்படின்னு சாமி இருக்கு. ஆமா, அன்னைக்கு இதுக்கும் சாமி இருக்கு, அதுக்கும் சாமி இருக்கு. அந்த சாமி விட்டுட்டு அந்த சாமி கிட்ட போலாமா? முதல் சாமி சரஸ்வதி. கல்விதான் முதல்ல. சரி, இது மட்டும் இல்லையா, பட்டிமன்றம். இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப சமீப காலத்துல அதுக்கு புத்துயிர் கிடைத்தது என்று. நான் நினைக்கிறேன் ஔவையார் காலத்திலேயே இந்த பட்டிமன்றம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னே இருந்திருக்கும். அப்ப ஔவையார் கிட்ட அப்ப இதே மாதிரி இந்த பணபலமும் படைப்பலமும் நிறைந்த அரசன் முக்கியமா அல்லது கல்வியிலே சிறந்த ஒரு கல்வியாளர் முக்கியமான ஒரு பெரிய ஒரு பட்டிமன்றம் வச்சுங்களேன். ஔவையார் தான் நடுவர். ஔவையார் அழகாக ஒரு தீர்ப்பை சொல்லுகின்றார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோனே சிறப்புடையோன். மன்னர் தன் தேசத்தில் அவன் ஊர்ல தான் உள்ள மக்களுக்கெல்லாம் தெரியும், சான்றோர் சென்ற விடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி ஔவையார் ஒரு அருமையாக ஒரு தீர்ப்பை கொடுத்தார். ஆனா மன்னருங்க நினைச்சா புறப்பட்டு போலாம், நம்ம காசுல போயிட்டு வரலாம். மாசர கட்டணும், நம்ம போக முடியுமாங்க? ஆனால் எங்கு சென்றாலும் இதுதான் சிறப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியா பண மதிப்பிழப்பு பண்றது, கல்வி மதிப்பிழப்பு செய்ய முடியுமா? பண மதிப்பிழப்புன்னு மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஒண்ணும் இல்ல, ஆனால் அவ்வளவுதான், இனிமே படிச்சதுதான் உனக்கு காணா போக போகுது அப்படின்னு சொன்னா எங்க நடக்குமா? அதனால தான் கல்வி முதல் இடத்துல நிக்குதியா. இல்லாட்டினா பணம் அது வரும் போகுமியா? ஆனா கல்விதான் முதலிடத்திலே என்றும் நிற்கும், அதை அழிக்க முடியாது. அது மட்டும் இல்லையா, இப்ப வறுமையோட இவங்க எல்லாம் சொல்லுவாங்க இடையில, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க நினைக்கிறேன், இந்த வறுமையும் கல்வியும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்ததும்பாங்க. திருவிளையாடல் ஒரு வசனம் வரும், அதை வச்சு சொல்லுவாங்க.
அதெல்லாம் கிடையாதுயா. பிரிக்க முடியாதது எதுவோ அப்படின்னு வரும். உடனே இவங்க 2 பேர் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வறுமைன்றது படிச்சவன்ட்டையும் இருக்கும், படிக்காதவன்ட்டையும் இருக்கும். அது கல்விக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவருடைய வாழ்க்கை முறையை வச்சுதான் அது. இப்ப இப்படி யோசிச்சு பார்ப்போம். பாரதியார் பெரிய மகா கவி, வறுமையிலே வாடினார். ஒருவேளை அவரு கொஞ்சம் மாத்தி பாடியிருந்தான்னு வச்சுக்கோங்க. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லைன்னு பாடினவர், அச்சமில்லை அச்சமில்லை எங்களுக்கு கூட பிரிட்டிஷ்காரன் இருக்கான், எங்களுக்கு அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாடி இருந்தார்னு வச்சுங்க, பணக்காரரா இருந்திருப்பார் அவரு. யானறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போர்னு சொல்றதுக்கு பதிலா ஆங்கில மொழி போர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருந்தாருன்னா பெரிய ஆளா இருந்திருப்பார் அவர். ஆனால் அதுக்கு அதனால நான் சொல்ல வர்ற விஷயம், இவங்க சொல்லுவாங்க அந்த அதெல்லாம் கிடையாது. கல்வி என்பது என்றைக்குமே அதுதான் முதலிடத்தில் நிக்குது வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கு. இது மாதிரி இந்த செல்வம் எல்லாம் இரண்டாவதா தான் பின்னால வரும். செல்விக்கும் அதாவது கல்விக்கும் வறுமைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சரி சரி, அருமை. அதே போல அதாவது 1980கள் நினைக்கிறேன், அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலை வந்தது. இப்ப நம்ம ஊர்ல தங்கம் விலை கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது போல அன்னைக்கு அவங்க அங்க நம்ம ஊர்ல பவுன் சொல்றோம், அங்க அவுன்ஸ் சொல்லுவாங்க. அவுன்ஸ் எப்பவுமே 200 ரூபா 300 ரூபா வித்துக்கிட்டு இருந்த தங்கம் திடீர்னு என்று உயர்ந்து $800 $900 போயிடுச்சு. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க அரசாங்கம், நிதி மந்திரிகளை மாற்றியது, மத்திய வங்கி தலைவர்களை மாற்றியது, ஒன்னும் நடக்கல. என்னடா செய்யறதுன்னு பார்த்தாங்க. மாத்தினாங்க, தங்கம் மாத்திருச்சு. தங்கம் அவ்வளவு முக்கியமானது, ஆனா அதை குறைக்க முடியல. கடைசியில் அதை குறைச்சு கொண்டு வந்தது யார் அப்படின்னா, ஒரு ஆகச் சிறந்த ஒரு கல்விமான். அவரை கூப்பிட்டு, யாரு, பால் வால்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்விமான். அவருக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா அரசாங்கம் அவரை நிதி மந்திரியாக போட்டது. போட்டு கரெக்டா 6 மாசத்துல ஏற்கனவே $300 இருந்ததை விட குறைவாக $200 கொண்டு வந்தார். ஒரு கல்விமானால் ஒரு நாட்டையே முன்னேற்ற முடியும், ஒரு நாட்டையே அழிவு பாதையிலிருந்து காப்பாற்ற முடியும். அந்த அளவிற்கு கல்வியானது முக்கியமானது. குடும்பத்தை மட்டும் இல்லையா, தனி மனிதனை மட்டுமல்ல, நாட்டையே உயர்த்தக்கூடியது, நாட்டையே காப்பாற்றக்கூடியது. அதே மாதிரி இன்னும் ஒரு சிறிய விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, கல்வி அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம், அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது மாறிக்கிட்டே இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் ரொம்ப குறைவான காசு, ரொம்ப கம்மியான காசு இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்த சூழ்நிலை. ஆனா அதுலயும் கூட படிப்பதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். இந்த பாயிண்ட் கூட அவங்களுக்கு சொல்றோம்னு அவங்க நினைப்பாங்க, அப்படி கிடையாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கெல்லாம் எனக்கு ஒரு என் கூட பிறந்தவங்க நிறைய பேர், 10 பேர். எங்க 11 பேருக்கும் எங்க அப்பா ஒருத்தர் சம்பளத்தை கல்வி கொடுக்க முடிந்தது. அன்னைக்கு முடிஞ்சிச்சு. சட்டம் போட்டிருந்தா தானே. இன்னைக்கு எங்க எல்லாத்துக்கும் ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கு. 2 பேரும் சம்பாதிச்சும் அந்த கல்வியை கொடுக்க முடியவில்லை. இருந்தாலும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் கல்விதான் உயர்வு தரும் என்ற அந்த ஒரு ஆழமான கருத்து நம் மக்களிடையே வேரூன்றி இருக்கின்றது என்பதுதான். அதனால கல்வி என்பது எந்த காலத்திலும் நமக்கு உள்ளே இருந்து நம்மை முன்னேற்றுகின்றது. பணம்னு ஓடிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட ஒரு சாம்ராஜ்யத்தையே கொடுத்தாலும் சரி, அதை சாம்பலாக்கி சமுத்திரத்திலே கரைத்து விடுவார்கள். கும்பாபிஷேகத்துக்கு போயிடுவாங்களோ மகா கும்பமேளாவுக்கு. ஏன்னா அது அறியாமையை விதைத்து அழிவு பாதைக்கு இட்டு செல்லும். ஆனா கல்வி அப்படிங்கிற அற்றம் காக்கும் கருவி இருக்குதே, அது அறிவொளியை பாய்ச்சி வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய மிக ஒரு முக்கியமான விஷயம். அதனால கல்விதான் சிறந்தது, கல்விதான் உயர்த்தும், செல்வம் அல்ல என்ற ஒரு நல்ல தீர்ப்பை
நடுவர் அவர்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுகாரும் அருமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நல் வாய்ப்பிற்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்கய்யா அமெரிக்காவுக்கு போயிருக்காருயா. அமெரிக்க அறிஞர் சொன்ன செய்தியை எடுத்து வந்து, அது மட்டும் இல்லை, அமெரிக்காவிலேயே எதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்காக பாருங்க. தங்க விலை ஏறுற போது அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. யாரு? காசுக்காரனையா? இப்ப அமெரிக்காவில் எலான் மஸ்கை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவர் சொல்றாரு, அங்க எலான் மஸ்கை கூட்டிட்டு வந்து அவர் பெரிய காசுக்காரர், நம்ம ஊருக்குள்ள தொழில் செய்ய வர போறாரு. ஆனா இவர் சொல்றாரு, அந்த காலத்துல ஒரு கல்வி அறிஞனை கொண்டாந்தாங்க, அவனை வச்சு உன்னுக்கு கொண்டாந்தாங்க. அது அப்படின்னா கல்விதான் நம்மளை உயர்த்தும் அப்படின்றார். செல்வம் அழிஞ்சு போகும், கல்வி அழியாது, கல்வி நம்ம உயர்த்தும் அப்படின்றார். படிச்சிருக்காங்க, பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறார். அந்த கட்சியும் ஊருக்குள்ள அவங்க என்ன சொல்ல வருவாங்க, அது இப்படி மாற்றுவாங்க, அதையும் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு இதை கேட்கிற போது, ஓ இப்படி விஷயம் இருக்கா அதுல, நமக்கு தெரியலையப்பா, யோசிக்கிறோம். இப்ப அடுத்த கட்சி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமே. காசு கட்சி, ஏன்னா அது இப்போ எக்கச்சக்கமா பேர் வச்சிருக்கு. இதுக்கு படிப்பு, கல்வி, ஓதுதல் இவ்வளவுதான் இருக்கு. இதுக்கு காசு, பணம், துட்டு, எத்தனை மணி, டப்பு, எத்தனை பேர் இருக்கு அதுக்கு. ஒன்று ரெண்டா? அதை எப்படின்னு காட்டின உடனே பையன் இப்படி திட்டம் அடிக்கிறான். அப்படி அதை பார்க்கும்போதே அவனுக்கு மகிழ்ச்சி வருது. துட்டை பார்த்த உடனே பள்ளிக்கூடத்துக்கு போடானா நம்ம பையன் முக்குறா முணங்குறான். ஆனா காசை கொடுத்து வாங்கி தரோம்னா அதான் பின்னாடியே தர்றான். பணத்துக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும்ல. வாங்கம்மா. ரேவதி சுப்பலட்சுமி அவங்க. நான்காவது புத்தக திருவிழாவினை மிக சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கின்ற எங்கள் வணக்கத்துக்குரிய தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்றத்தில் எங்களோடு வாதிட வருகை தந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, இந்த புத்தக திருவிழாவில் ஒரு மாபெரும் மாநாட்டு திடல் போல பார்வையாளர்களாக பெருகி வருகை தந்திருக்கக்கூடிய சிவகங்கை வாழ் அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் உயர்வு பெற எது அதிகமாக தேவை அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி. ஆமா, இப்ப இதற்கு எனக்கு முன்னால் பேசிய வணக்கத்துக்குரிய டாக்டர் ஐயா வந்து பேசும்போது அமெரிக்கா வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போய் சுத்தி காட்டி வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க இல்லையா? நமக்கு தெரியாதுல்ல. ஆமா, தெரியாது, நாங்க போகல ஐயா. ஆனா ஐயா சொன்ன ஒரு விஷயம் என்னவா, கல்வியா செல்வமா என்று கேட்டால் முதலில் வருவது கல்விதான் அப்படி நம்ம ஒரு அவர் சொல்றாங்க. செல்வம் ரெண்டாவது தானே வருது, அது ரெண்டாவது தானே வருதுன்னார். நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வர்ற ஆட்களுங்கய்யா. எப்படிப்பட்ட அது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத மறந்துடக்கூடாது. அழகா சொல்றாரு அவர். என்னவா, நான் வந்து எனக்கு என்ன மரியாதை, ஒரு கல்லூரியில முதல்வரா இருக்காங்க, இவ்வளவு படிச்சுட்டு ஒரு கல்வியை பத்தி குறைச்சு பேசுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க கல்வியை குறைத்து பேசுவதற்கு வரவில்லை, ஏன்னா எல்லாருமே படிச்சவங்க. ஆமா, நாளை கல்லூரிக்குள்ள போகணும். படிப்பு தானே நம்மள உயர்த்தி இருக்குங்கிறதுல ஒன்னும் நமக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா பெரிதும் தேவை எதுங்கிறது தான் இப்ப கேள்வி. இப்ப ஐயா கேட்டார்ல, அவங்க ஒரு கல்லூரியில இருக்காங்களே, இவங்க கல்வி வேண்டான்னு சொல்லலாமான்னாங்க. நான் அதே படிப்பு தான், எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல இருந்தேன்னு வைங்க, எனக்கு மரியாதை இருக்குமா?
இல்ல சம்பளம் வாங்காம போனீங்கன்னா மரியாதை இருக்குமா? இன்னையாது மரியாதை இருக்காது இல்லையா? அப்போ திறமை என்பது படிப்பு என்பதும் பணமாக மாறாத வரைக்கும் இந்த சமூகத்தில் எந்த திறமைக்கும் மரியாதை கிடையாது. அதை உருவாக்கி கொடுக்கிற திறமைக்கும் படிப்புக்கும் தான் மரியாதை. கொஞ்சம் அடிச்சு கைதட்டுங்க, அப்பதான் அது நல்லா இருக்கு. ஆமா, அதுல என்ன சொல்றாரு? செல்வம் ஊருக்கு ஊர் மாறுது, அதனுடைய மதிப்பு இழக்குது, கல்வி மதிப்பு இழப்பதே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை ஐயா சொன்னார். ஐயா, கல்விக்கு மதிப்பு இல்ல, மாற்றம் இல்லாம இருக்குதா? மாறிக்கிட்டே இருக்கு கல்வி. ஒரு காலத்துல திடீர்னு ஒரு புற்றீசல் மாதிரி கிளம்புனாங்க. இன்ஜினியரிங் படிப்பு தான் வேலை கிடைக்கும், பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி எங்க பார்த்தாலும் இன்ஜினியரிங் காலேஜா வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல கூட்டம் இல்ல, அத்தனை பேரும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கே வந்தாங்க. இப்ப ஆர்ட்ஸ் காலேஜ் கலை கல்லூரியிலையும் கூட நிறைய கோர்ஸ் எடுத்துட்டாங்க. மருத்துவ கல்லூரிக்கு எப்பவும் இருக்கு, அதுக்கு எப்போதுமே மரியாதை இருக்கு. ஆனா கலை கல்லூரியில கூட சில பிரிவுகளை எல்லாம் எடுத்து விட்டார்கள் என்றால், எப்ப அதனால பணம் சம்பாதிக்க முடியாது என்று தோன்றுகிறதோ உடனே அந்த கல்விக்கே மதிப்பில்லாமல் போகிறது என்றால், அதைத்தான் நாங்க சொல்றோம். கல்வியிலும் மாற்றங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இதுக்கு எங்க போயிட்டாரு? ஔவையார போய் கூட்டிட்டு வந்தார். எப்படி? மன்னனும் மாசற கற்றோனும் ரெண்டு பேர் வரும்போது மன்னனை விடவும் கற்றவனுக்கு தானே பெருமைன்னாரு. அவ கையில காசு இல்லாம திருவா தெரிஞ்சவா. ஆமா, கூழுக்காக கவி பாடுனேன்னு ஊர் பூரா தெரிஞ்சது பாவம் அந்த அம்மா. நான் அது இருக்கட்டுங்கய்யா, இலக்கியத்துல இருக்கு, அதை மதிப்போம். இப்ப நடைமுறை வாழ்க்கைக்கு வந்துருங்களேன். கற்றவனை விட எப்படி சொன்னாரு? மாசற கற்றவனும் மன்னனும் வரும்போது கற்றவனுக்கு தான் பெருமைனார் இல்லையா? இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில எடுத்துக்குவோம். இந்த திருவிழாவுக்கு புத்தக கண்காட்சிக்கு மினிஸ்டர் வராருன்னு வச்சுக்குவோம். அவர் தானே இப்ப நமக்கு மன்னர் மாதிரி. இப்ப ஒரு அமைச்சர் உள்ள வந்துட்டாருன்னு வைங்க, நம்ம படித்த அதிகாரிகள் எல்லாரும் என்ன பண்ணுவோம்? மினிஸ்டர் முன்னால போயிருவோமா? அவரை போய் நம்ம எல்லாரும் வணக்கம் சொல்லி அவரைத்தான் முன்னிலை கொடுத்து கூட்டிட்டு வருவோம்னா, இதுதாங்க இயல்புல நடக்கக்கூடியது. அந்த அந்தஸ்தையும் மரியாதையும் பணம் படைத்தவர்களுக்கு தான் கொடுப்போமே தவிர, கல்வி என்பது நம்மளுடைய உயர்வுக்கு ஒரு மினிஸ்டர் கல்லாதவர் அந்தஸ்து இருக்கு இல்லையா? படிச்ச அமைச்சர்களும் இருக்கலாம், படிக்காதவங்களாவும் இருக்கலாம். அந்தஸ்துன்னு ஒண்ணு இருக்குல்ல ஐயா. இந்த காலத்துல மன்னர்களுக்கு சமமா அவங்கள வச்சு பார்க்கலாம்ல. அப்ப இலக்கியம்னு ஒண்ணு இருந்தா இயல்பான வாழ்க்கையில என்ன இருக்குங்கிறத நீங்க நினைச்சு பார்க்கணும். நடுவர் அவர்களே ரொம்ப அழகா சொன்னாங்க. கல்வி இல்லாதவர்கள் இந்த உலகத்துல வாழலாமா அப்படின்னா வாழலாம். படிக்காதவங்க இருக்காங்க, இந்த ஊர்ல நிறைய இருக்காங்க, வாழ்றாங்க. அப்படிதான் இருந்தோம் நம்ம எல்லாருமே, இருந்தோம் ஒரு காலத்துல. ஆனா உயிரோட தான் இருந்தோம். ஆனா பொருள் இல்லாமல், பணம் இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு நாள் நம்மளால கழிக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். முடியாது. நடுவர் அவர்களே, இங்க புத்தக கண்காட்சி பிரம்மாண்டமா நடக்குது. 4வது புத்தக கண்காட்சி. இப்ப 3வது புத்தக காட்சியில ஒரு அப்பா பையனை கூட்டிட்டு வராருன்னு வச்சுக்கோமே. புத்தக கண்காட்சியை பார்க்க போவேண்டா, வா, நம்ம மாவட்ட நிர்வாகத்துல இருந்து நல்ல திருவிழா நடத்துறாங்க, வா வந்து பாரு. அப்பாவால ஒண்ணு வாங்கி தர முடியாதுடா, அப்பாட்ட காசு எதுவும் கிடையாதுடா, இந்த புஸ்தகத்தை பூரா பாத்துக்கோ, நீ பெரியவன் ஆன பிறகு இதெல்லாம் படி, உனக்கு உயர்வு வரும்னு சொல்லி அப்படியே கூட்டிட்டு போயிட்டாருன்னு வைங்க. இந்த 4வது புத்தக கண்காட்சிக்கு அவன் வருவானா? கூட அப்பா கூட வருவானா? யாராவது வந்தா புத்தகம் வாங்கி கொடுக்கணும். அவனுக்கு வேண்டிய படம் டிராயிங் புக் கேட்பான், ஏதாவது ஒண்ணு கேட்பான், அதை வாங்கி கொடுக்கணும். அப்பளம் வாங்கி கொடுக்கணும், ஒரு வாங்கி திங்கிறதுக்காக. அதான் அப்பளம் வாங்கி கொடுக்கணும், பாப்கார்ன் வாங்கி கொடுக்கணும், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் வீட்டு பான்பூரி கேக்குறாங்க, பானிபூரி, இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் வீட்டுக்குள்ள அப்பாவுக்கே உயர்வு கிடைக்கும் என்றால் பணம் தான் நமக்கு உயர்வு கொடுக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. அதான இயல்பு. நடுவர் அவர்களே, எதிர்கால தேவைக்கு பெரியவங்களுக்கு மரியாதை எப்ப இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெரிய ஆட்களுக்கு பணம் கையில இருந்தாதான் பெரியவங்களுக்கு மரியாதை. வீட்டுல மாமனார் நிறைய சொத்து சுகம்லாம் வச்சிருந்தாருன்னு வைங்களேன், அவர் இருக்கும் போதே எல்லாரும் பம்முவாங்க. வீட்டுல மாமனார் இருக்காரு, சத்தம் போடாத சத்தம் போடாத, இங்க இருந்து ஏதாவது கத்தி பேசினா அங்க இருந்து அவர் கேட்பாரு, என்னம்மா அங்க சத்தம், சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் மாமான்னு மரியாதை கொடுப்போம். சொல்லுவோம், ஏன்னா மாமா பெரிய மிராசுதார், அவருக்கு மரியாதை இருக்கும். அதுவே அவர் ஒண்ணு இல்லாம இருந்தாருன்னு வைங்க, ஏ பெருசு என்ன சும்மா சும்மா பேச்சு காட்டிட்டு இருக்க, மூச்சை மூடிட்டு இருக்க மாட்டியான்னு கேட்பாங்க இல்லையா? வயசாயிட்டான்னு கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டுக்குள்ள மதிப்பு மரியாதை வர வேண்டும், மரியாதை உயர வேண்டும் என்றால் பணம் வைத்திருக்கிற பெரியவர்களுக்கு தான் அந்த மரியாதை கிடைக்கும்.
வீட்டுல சில பெரியவங்க இருக்கும்போது பாருங்களேன், நம்ம வீட்டு சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது பிறந்த நாள் வரும் இல்லையா, ஒரு பிறந்த நாள் ஒரு கல்யாண நாள்லாம் இளைஞர்களுக்கு வருதுன்னா வீட்டுல எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்படி வரும்போது பெரியவங்க கையில ஒண்ணு இல்லைன்னா அவங்க தவிக்கிற தவிப்பு இருக்கு பாருங்களேன், தாங்க முடியாதியா. பெரியவங்க கையில பணம் இருக்கணும். கையில இருக்கிற பணத்தை பிள்ளைகள் பிறந்த நாள்னு வரும்போதோ இல்ல எதுலயாவது ஜெயிச்சுட்டேன்னு அவன் வந்து சொல்லும் போதோ அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஏதாவது கொடுத்தால்தான் தன்னுடைய மதிப்பு உயரும் என்று அவர்கள் நினைக்கின்ற நிலையில் கையில ஏதாவது இல்லாம இருந்தா பெரியவர்களுக்கு மரியாதை இல்லாம போயிடும். அப்ப பெரியவர்களின் மதிப்பு உயர வேண்டும் என்றால் கையில பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும், இல்லாம முடியாது. இதே போல ரொம்ப அழகா சொல்லலாம், பெரியவங்க சின்னவங்க. இப்ப அண்ணன் தம்பிங்க ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல பெரியவன் நல்ல படிப்பாளி, நிறைய படிச்சிருக்காரு, நிறைய டிகிரி வாங்கியிருக்காரு, பெரிய பணக்காரர், பெரிய படிப்பாளி. ஆனா வேலை இல்லாம வேலை வெட்டி இல்லாம படிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோமே. ஆனா 4வது தம்பி 10வது தான் படிச்சிருப்பான். ஆனா படிச்சு முடிச்ச பையன் ஒரு ஒர்க் ஷாப், படிப்பு வரலன்னு ஒர்க் ஷாப்ல கொண்டு அப்பா விட்டு இருப்பாரு. அவன் அங்க ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்து ஒரு 2 வீலர் மெக்கானிக் ஆகி பழைய வண்டிகளை வாங்கி வித்து பெரிய ஆட்டோமொபைல் ஓனர் ஆயிடுவான். இப்ப அந்த வீட்டுல 4 பேர்ல யாருக்கு மரியாதை இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவருக்கு தான் மரியாதை இருக்கும். 10ஆம் வகுப்பு படிச்சாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கானே 4வது தம்பி, அவருக்கு தான் மரியாதை இருக்குமே தவிர கல்வி மட்டுமே இருக்கிற ஒரு பெரியவர் அவர்கிட்ட தான் போய் கை கட்டி நிப்பார். எதுவா இருந்தாலும் என் தம்பிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா குடும்பத்துக்குள்ள உயர்வை கொண்டு வருவது எது என்று கேட்டால் அது பணமாகத்தான் இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பணங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, அது 7th சென்ஸ். நமக்கு அது 7வது அறிவு என்று சொல்லப்படக்கூடியது பணம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வரலாற்று நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, நிறைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள்லாம் இங்க விற்கப்படும். நம்முடைய புத்தக கண்காட்சியில நம்ம பெரியவங்களினுடைய வெற்றி வரலாறுலாம் எடுத்து வாங்கி பார்க்கிறோம். அதுல எல்லா வரலாற்றையும் எடுத்து படிச்சு பாருங்களேன். அவர்களினுடைய உயர்வுக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்த பொருள் உதவி காரணம் என்பதை கட்டாயமா பதிவு பண்ணிருப்பாங்க. வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. சரி, எல்லாருமே பதிவு பண்ணிருப்பாங்க இல்லீங்களா ஐயா? நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமாக இருக்கட்டும், எங்க அக்கா எனக்கு பீஸ் கட்டுறதுக்கு என் வளையல கட்டி கொடுத்தாங்க என்று சொல்லும் போது அந்த பொருளை சொல்லி இருப்பார். இஸ்ரோ விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய கே சிவன், இஸ்ரோ சிவன் அவர் சொல்றாரு, நாகர்கோயில்ல ஒரு சாதாரண குடும்பம், சரக்கல் விலையில் நாங்கள் வேலை பார்த்து கூலி வேலை பார்த்து தான் எங்க படிக்க வச்சாங்க. படிக்க வைக்க முடியல. உடனே எங்க அண்ணன் பார்த்தாரு, நீ நல்லா படிக்கிறல்ல, நீ படிப்பான்னு சொல்லி அவர் படிப்பை தியாகம் பண்ணி அவருடைய வேலை பார்த்த சம்பளத்தை எனக்கு கொடுத்தாரு. அதனால் தான் நான் உயர முடிந்தது என்று சொல்கிறார் என்றால் ஒருவருடைய கல்வி உயர்வுக்கும் கூட பொருள் உதவிதான் காரணமாக இருந்திருக்கிறது என்பதை யாரும் மறக்க மாட்டாங்க. இந்த அண்ணனை பார்த்து சொன்னாங்க இல்லையா, டாக்டர் சொன்னாங்க, ராஜா சார் எவ்வளவு படிச்சவர், கல்லூரியிலேயே முதல் இடத்துல தேறியவர் எங்க அண்ணன், முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கார், கோல்டு மெடலிஸ்ட், கோல்டு மெடல். அப்ப படிப்பாளி தான். ஆனா அவர்கள் வந்து கல்லூரியில சேரணும்னு நின்னப்போ அவருக்கு நீங்க உதவி செஞ்சீங்கிறத அவர் அடிக்கடி பதிவு பண்ணியிருக்காரு. அப்படியே சொன்னாரு. ஆமா, அது உண்மையா இருக்காதுமா. அவர் சொல்றாரு, அப்படி ஒரு உயர்த்தி விட வேண்டும் என்றாலும் ஒரு பொருளை கொடுத்து தூக்கி விடும் போதுதானங்க அடுத்த உயர்வு நமக்கு வந்து சேரும். இல்லாட்டா அங்கே நின்று போயிட மாட்டோமா? அப்படி உயர்வை கொடுக்கக்கூடியதாக பொருள் இருக்கிறதுங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு சூழல்ல 8ஆம் வகுப்பு படிச்சா போதும், 50,000 இருந்து 1 லட்சம் சம்பளம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், யாராவது 9ஆம் வகுப்பு படிப்போமா? தேவையில்லை, படிக்க மாட்டோம் இல்லையா? இந்த எதிரணியில இருந்து 2 பேர் கல்வி கல்வின்னு பேசுறாங்களே, அன்பு தோழி கவிதா ஜவஹர் இருக்காங்க, அவங்க பையனை கொண்டு போய் சும்மா படிப்பா, நீ ஏதாவது படி, உனக்கு விரும்பினதா படின்னு சொல்லல. எந்த படிப்பு படிச்சா பெரிய சம்பளம் வாங்கலாம், AI படிச்சாதான் நிறைய வேலை கிடைக்கும், நல்ல கோர்ஸ் இப்போ அப்படின்னு சொல்லி பக்கத்துல எல்லாம் இல்லன்னு சொல்லி செல்ல பிள்ளைய கொண்டு கோயம்புத்தூர்ல படிக்க வச்சிருக்காங்க. ஏன்? அத படிக்க வச்சாதான் இவனுக்கு பணம் நிறைய சேர்க்க முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் அங்கே கொண்டு விட்டு இருக்கிறார்கள் என்றால், நடுவர் அவர்களே, கல்வி என்பது ஒரு கருவி. ஆனா அந்த கருவியை நமக்கு கொடுப்பதற்கு பணம் தான் அந்த உயர்வை தீர்மானிக்கிறது. இப்ப படிச்சா போதும்ல, எந்த காலேஜ்ல படிச்சா என்ன, கல்வி தானே, எந்த கல்லூரியில படிச்சா என்ன. ஆனா என்ன பாக்குறோம், +2 முடிச்ச உடனே என்ன எடுத்து பாக்குறோம், எந்த காலேஜ்ல படிச்சா கேம்பஸ் இன்டர்வியூ வரும், உடனே வரும், நிச்சயமா வரும். எந்த இன்டர்வியூல போய் சேர்ந்தா படிச்சுக்கிட்டு இருக்க வேலை, பெரிய வேலை கிடைக்கும்,
எந்த கல்லூரியில போய் எந்த படிப்பை எடுத்து படித்தால் வெளிநாடுக்கு சென்று சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு வரும். இதையெல்லாம் பார்த்து பார்த்து தான் படிப்பை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால், படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு கூட பொருள்தான் காரணமாக இருக்கிறது என்றால், நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் நாம் உயர்வதற்கு அது வீட்டில் இருந்தாலும் சரி, சமூகத்தில் நம் உயர்வை தீர்மானிப்பது என்றாலும் சரி, நாட்டின் உயர்வை தீர்மானிப்பது என்றாலும் சரி, அது கல்வியை விட செல்வமே என்று கூறி, அதனால் தான் கல்வியை கூட கல்வி செல்வம் என்று நாம சொல்றோம். அப்பதான் எல்லாரும் ஆசையா படிப்பாங்களாம். கல்வியை கூட கல்வி செல்வம், கேள்வியை கூட கேள்வி செல்வம் என்று எல்லாத்தோடையும் செல்வத்தை சேர்த்தாதான் அதற்கு சேர்க்கிற நீ செல்வத்தை. அதுக்காகத்தான் அதை சேர்த்திருக்காங்க என்றால் செல்வ கல்வினா சொன்னாங்க. கல்வி செல்வம் செல்வம். பாரதியார பத்தி இவர் ஐயா அவ்வளவு சொன்னார், டாக்டர் சார் அவ்வளவு சொன்னார். ஆனா அந்த பாரதி பட்ட பாடு பாவம் இல்லையா ஐயா? அவரே வேண்டாரு, கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர அருள்வாயே என்று சக்தியிடம் அவரும் வரம் வேண்டுகிறார் என்றார். கெஞ்சுறார், எனக்கு செல்வத்தை கொடு என்று கேட்கிறார் என்றால், அவர் கடைசியில் அவர் உயிர் போறதுக்கு கூட யானை மிதித்தது மட்டுமல்ல, வீட்டில் இருந்த காலி பானைகளும் தான் என்று சொல்கிறார்கள் என்றால், வாழ்க்கையில் உயர்வதற்கு கல்வி ஒரு கருவி. ஆனால் அந்த கல்வியவே கொடுக்கக்கூடியதாக செல்வமே இருப்பதால் வாழ்வில் உயர்வுக்கு பெரிதும் தேவை செல்வமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசியிருக்காங்கய்யா. சும்மா என்னையா கல்வி கல்வின்னுக்கிட்டு படித்தவன் பாடலாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. கையில் காசு இருந்தால் தான் கதை நடக்கும். சும்மா வெட்டி பேச்சு இது. இந்த பாடு எதுக்காக படுறோம்? எதுக்காக இந்த பாடுபடுறோம்? நம்ம ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு காசுக்கு காசுக்கு. சும்மா ஆளை கும்மாளும் போடுறது, கும்மா போடுறதும் காசுக்கு காசுக்கு. குல்லா போடுறது காசு தானேயா முக்கியம். சும்மா என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு நல்லா பாரதியார் கடைசியில் ஆனை மிதிச்சு காலில் சாகலை, காலி பானையில் தான் செத்தார். வாசம் தான். அதுவும் உண்டு இதுவும் உண்டு. என்ன செய்யறது? அன்னைக்கு ஒரு ஜனமும் அவர் பின்னாடி நிற்கல. ஒரு ஜனமும் என் சொந்தக்காரனே இல்லைன்ட்டான். சொந்தக்காரனே இல்லையா? நம்ம சாதி கட்ட வேண்டாம், சாதியில் அவனை தள்ளி வச்சுட்டோம்ட்டான். தள்ளி வைக்கப்பட்டவன் தான். இன்னைக்கு எல்லாரும் உரிமை கொண்டாடுறான். எல்லாம் காலத்தின் கோலமா போச்சு. எப்படி இருக்கு? தாய்மார்கள் நின்றுகிட்டு இருக்காங்க, அதுவும் வயதானவங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க கூடாதா? யாராவது போட்டாங்களா? தயவு செய்து. ஏன்னா அவங்களுக்கு வாங்கப்பா பின்னாடி நிற்கிற தாய்மார்கள். ஏன்னா பெண்கள் வர்றது பெருசு, அவங்க இருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறது பெருசு. நின்று கேட்கிறவர்களுக்கு எங்களுடைய இரட்டை வணக்கம். நம்முடைய காவல்துறை அதிகாரிகளெல்லாம் நிற்கிறாங்க பாவம். நின்று கேட்கிறவர்களுக்கு நாங்கள் இரட்டை வணக்கம் சொல்லிடுறோம். இருப்பது மட்டுமல்ல, நின்று கேட்டாலும் கேட்போம் என்று கேட்கிற அந்த ஆர்வம் இருக்கு பாருங்க. அது சிவகங்கை மக்களிடத்தில் இப்போ இல்லை, ரொம்ப காலமாகவே இருக்காது. அதில் ஊறி திளைச்சவங்க அவங்க. இந்த அம்மா செல்வத்தை பற்றி அது நமக்கு அது என்ன சொல்றது நமக்கே தெரியுது. காசு இல்லாமல் ஒன்றும் முடியாது. நம்ம ஆடுவதும் பாடுவதும் காசுக்கிட்ட இல்லையா? அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, எல்லாம் காசு இல்லாதவங்க கையில் ஒன்றும் முடியாதியா. அதனால் அருமையாக பேசியிருக்காங்க. இதில் பணத்தை நம்பி படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு? இந்த பக்கத்தில் இருக்கிற ஆளு. படிப்பை நம்பி இல்லை, பணத்தை நம்பி. பணம் செலவனாலும் பரவாயில்ல,
அவங்க பக்கத்து ஊர்ல படிப்பு பள்ளிக்கூடம் இருக்கு, சேர்க்கலாம்ல. நல்ல பள்ளிக்கூடத்தை போய் சேர்க்கணுமா? இதெல்லாம் நார பள்ளிக்கூடம், அது நல்ல பள்ளிக்கூடம். என்ன மாதிரி இருக்கு பாருங்க. அவங்களுக்கு ஒரு பாக்கியம், நமக்கு ஒரு பாக்கியம். இதான் உலகம். யாரையும் வார்த்தைகளை நம்பக்கூடாதுன்றதுக்கு அடையாளம் அது.